Dear students, good morning to all. இன்னைக்கு நம்ம நவுன் கிளாஸ் நவுன் ஃப்ரேசிங் பற்றி பார்ப்போம். சில ஸ்கூல்ஸில் கேட்குறாங்க, சில காலேஜில் கேட்குறாங்க, சில இந்த கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுலேயும் கேட்குறாங்க. அண்டர்லைன் பண்ணி இது என்ன நவுன் ஃப்ரேஸாக நவுன் கிளாஸாக சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஜென்ரலாக கற்றுக்கோங்க. நவுனோட வேலை என்னென்ன, இந்த சாப்டர் க்ளீனாக புரியணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் கண்டிப்பாக. என்ன, சென்டென்ஸ் பேட்டர்ன் க்ளீனாக புரியணும். சும்மா தோராயமாக தெரியும் அப்படி எழுதினலாம் கிடையாது. சென்டென்ஸ் பேட்டர்ன் பர்ஃபெக்டாக தெரியணும். சென்டென்ஸ் பேட்டர்னுக்கு அந்த டேபிள் இருக்குது, அதை மனப்பாடம் முடியும், வேறு வழியே இல்லை. அடுத்தது காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சிம்பிள் க்ளீனாக புரியணும். வீடியோ போட்டிருக்கோம், சென்டென்ஸ் பேட்டர்ன் வீடியோ இருக்குது, காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சிம்பிளுக்கு வீடியோ இருக்குது. அது ரெண்டும் க்ளீனாக புரியணும். அது ரெண்டும் நல்லா புரிஞ்சதுனால இந்த சாப்டருக்கே வர முடியும். அதெல்லாம் விட்டுட்டு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லி இதை மட்டும் படித்து மார்க் வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புரியாது. ஜென்ரலாகவே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாடம் புரியாட்டா சார் மேல் தான் போக முடியும். புரியுதுங்க? சரி, கவனி. நவுன் கிளாஸஸ் அண்ட் நவுன் ஃப்ரேசஸ். நவுனோட வேலை என்ன, ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்டோட வேலையை செய்யும், டைரக்ட் ஆப்ஜெக்டோட வேலையை செய்யும், இன்டைரக்ட் ஆப்ஜெக்டோட வேலையை செய்யும், காம்ப்ளிமெண்ட்டோட வேலையை செய்யும், அட்ஜெக்டோட வேலையை செய்யும். தனித்தனியாக ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கலர் எழுதியிருக்க. போர்டே ரொம்ப சின்னது, 15 சென்டென்ஸ் மாதிரி எழுத முடியல, புரிஞ்சுக்கணும். புரியுதா? சரி, இப்போ முதல்ல நவுன் சப்ஜெக்ட் செய்கிற வேலை எப்படி செய்யுதுன்னு பார்க்கணும். நவுன் கிளாஸும் நவுன் ஃப்ரேஸும். 7 இஸ் த கரெக்ட் ஆன்சர். யாரோ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, 10ல் 3 போனால் எவ்வளோட்டு, ஒரு குழந்தை எழுதி 7 தான் கரெக்டான ஆன்சர்னு சொல்கிறது. இப்போ 7 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 7ன்றது நவுன், சப்ஜெக்டாக வந்துட்டு. மை ஆன்சர் இஸ் கரெக்ட், என்னோட ஆன்சர் தான் கரெக்ட் அப்படிங்கிறாங்க. ஃப்ரேஸ்னால் என்னன்னு தெரியும், கிளாஸ்னால் என்னன்னு தெரியும் நம்ம எல்லாருக்குமே. குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், ஒரு வார்த்தைக்கு மேலே இருக்குது, ஒரு வேர்டுக்கு மேலே இருக்குது. அந்த குரூப்பில் வேர்ட் இருந்ததுன்னா கிளாஸ், வேர்ட் இல்லாட்டா ஃப்ரேஸ், அவ்வளோதான். 7 ஒரே ஒரு வேர்டு, நவுன், சப்ஜெக்டாக வந்திருக்கு. மை ஆன்சர், என்னுடைய விடை சரியாக இருக்கிறது. யாருடைய விடை எது சரியானதாக இருக்கிறது? வர்க்கை பார்த்து யார் அல்லது எதுன்னு கேட்டால் வரப்பது நவுன். என்னுடைய விடை சரியானதாக இருக்கிறது. அப்போ இது நவுன். என்ன வேலை செய்யறது? சப்ஜெக்ட் வேலை செய்யறது. மோர் தேன் ஒன் வேர்ட், அப்போ நவுன் ஃப்ரேஸ். இப்போ இங்கே பாருங்க, வாட் ஐ சே இஸ் கரெக்ட். நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் கரெக்டு. முதல்ல 7 தான் கரெக்டுன்னு சொன்னோம், அப்புறம் என்னுடைய ஆன்சர் கரெக்டுன்னு சொன்னோம். நான் 7 தானேப்பா சொன்னேன், நான் சொன்ன ஆன்சர் தான் கரெக்டு. வாட் ஐ சே இஸ் கரெக்ட், நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் கரெக்டு. ஸோ சப்ஜெக்டு நவுன், சப்ஜெக்டாக வந்திருக்கு, ஒரே ஒரு வேர்டாக இருக்குது நவுன், ஒன்றுக்கு மேற்பட்ட வேர்டாக இருக்குது வர்பு இல்லை. அப்போ நவுன் ஃப்ரேஸ், நவுன் செய்கிற வேலையை செய்கிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட வேர்டு இருக்குது ஆனால் வர்பு இல்லை. இதுவும் சப்ஜெக்ட் வேலையை செய்கிறது. வாட் ஐ சே இஸ் கரெக்ட், நான் என்ன சொல்கிறேனோ அது சரியானதாக இருக்கிறது. எது சரியானதாக இருக்கிறது? நான் என்ன சொல்கிறேனோ அது சரியானதாக இருக்கிறது. வர்பை பார்த்து யார் அல்லது எதுன்னு கேள்விக்கிட்டா வருவது வாட் ஐ சே, நான் என்ன சொல்கிறேனோ அது. வர்க்கை பார்த்து யார் அல்லது எதுன்னு கேட்டால் வர பதில் சப்ஜெக்ட். எது சப்ஜெக்ட் வேலை செய்யும்? நவுன் தான் சப்ஜெக்ட் வேலை செய்யும். அந்த நவுன் எத்தனை வேர்டாக இருக்குது? ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தையாக இருக்குது. ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தையில் வர்பு இருக்கா இல்லையா? சேன்ற வர்பு இருக்குது. அப்போது மோர் தேன் ஒன் வேர்ட் இருக்குது, வர்பு இருக்குது, நவுன் செய்கிற வேலையை செய்யுது, நவுன் கிளாஸ். மோர் தேன் ஒன் வேர்ட், 2 வேர்ட்ஸ் இருக்குது, நவுன் செய்கிற வேலையை செய்கிறது, வர்பு இல்லை, அப்போ நவுன் ஃப்ரேஸ். ஒரே ஒரு வேர்டாக இருக்குது நவுன். புரியுதா? சரி, அடுத்தது இந்த சென்டென்ஸ் எல்லாம் நவுனும் நவுன் கிளாஸும் நவுன் ஃப்ரேஸும் சப்ஜெக்ட் வேலையை செய்கிறது. அடுத்தது டேக் மணி ஃப்ரம் மை பாக்கெட், என்னோட பாக்கெட்லேயே பணம் எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. எதை எடுத்துக்கணும்? பணத்தை எடுத்துக்கணும். வர்பை பார்த்து எதை அல்லது யாரையும் கேட்கிட்டா வருவது டைரக்ட் ஆப்ஜெக்ட். எதை எடுத்துக்கணும்? பணத்தை எடுத்துக்கணும். மணின்றது நவுன், எது ஆப்ஜெக்ட் வேலை செய்யும்? நவுன் தான் ஆப்ஜெக்ட் வேலை செய்யும். மணின்றது நவுன், வர்பை பார்த்து எதை அல்லது யாரையும் கேள்விக்கிட்டா வருவது ஆப்ஜெக்ட், நவுன் தான் ஆப்ஜெக்ட் வேலை செய்யும். சார் இதே திரும்பி சொல்கிறான்னு நினச்சிக்காதீங்க, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. பின்னாடி அப்ஜெக்டிவ் கிளாஸ் பார்க்க போகிறோம், அது நவுனை பற்றி சொல்ல போகிறது. அதனால சொல்கிறேன், பணத்தை எடுத்துக்கொள், என் பாக்கெட் இருந்து பணத்தை எடுத்துக்கொள். டேக் பீயிங் இன் மை பாக்கெட், எதை எடுத்துக்கணும்? பணத்தை எடுத்துக்கணும். எடுத்துக்கோ, எதை எடுத்துக்கணும்? பீயிங் இன் மை பாக்கெட், என்னுடைய பாக்கெட்டில் இருப்பதை எடுத்துக்கொள். எதை எடுத்துக்கணும்? என்னுடைய பாக்கெட்டில் இருப்பதை எடுத்துக்கொள்ளணும். ஸோ வர்க்கை பார்த்து எதைன்னு கேள்விக்கிட்ட வருவது பீயிங் இன் மை பாக்கெட். எதைன்னு கேள்விக்கிட்ட வருவது ஆப்ஜெக்ட். எது ஆப்ஜெக்ட் வேலை செய்யும்? நவுன் தான் ஆப்ஜெக்ட் வேலை செய்யும்.
அந்த நவுன் எத்தனை வேர்டாக இருக்குது? 1 2 3 4, மோர் தேன் ஒன் வேர்டு. சரி, மோர் தேன் ஒன் வேர்டு இருக்குது. இதில் வேர்டு இருக்கா? பீயிங் இன் மை பாக்கெட்ன்றதில் எதுவுமே வேர்டு கிடையாது. ஸோ மோர் தேன் ஒன் வேர்டு, வேர்டு இல்லை. அப்போ இது குரூப் ஆஃப் வேர்ட்ஸுக்கு என்ன பேர்? ஃப்ரேஸ்னு பேர். இது என்ன வேலையை செய்யறது? நவுனோட வேலையை செய்யறது. எதைன்னு கேள்வி கேட்டால் ஒரு பதில் இது. நவுனோட வேலையை செய்யறது ஃப்ரேஸு, அப்போ நவுன் ஃப்ரேஸ். டேக் விச் இஸ் இன் மை பாக்கெட், எடுத்துக்கொள். எதை எடுத்துக்கணும்? எது என்னுடைய பாக்கெட்டில் இருக்கிறதோ அதை எடுத்துக்கொள். டேக் எடுத்துக்கொள். எதை எடுத்துக்கணும்? எது என்னுடைய பாக்கெட்டில் இருக்கிறதோ அதை எடுத்துக்கொள். இந்த வர்க்கை பார்த்து எதை அல்லது யாரையும் கேள்வி கேட்டால் வருவது விச் இஸ் இன் மை பாக்கெட். மோர் தேன் ஒன் வேர்டு. மணின்றது எதை எடுத்துக்கணும்? பணத்தை எடுத்துக்கணும். ஒரே ஒரு வேர்டு. எதை எடுத்துக்கணும்? விச் இஸ் இன் மை பாக்கெட். எது என்னுடைய பாக்கெட்டில் இருக்கிறதோ அதை எடுத்துக்கொள். மோர் தேன் ஒன் வேர்டு. வர்க் இருக்கா இல்லையா? ஈஸ் என்ற வர்க் இருக்கு. ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸில் வர்க் இருக்கு. அப்போ இது கிளாஸ். இது என்ன வேலையை செய்யறது? ஆப்ஜெக்ட் செய்கிற வேலையை செய்யறது. எது ஆப்ஜெக்ட் வேலை செய்யும்? நவுன் தான் ஆப்ஜெக்ட் வேலை செய்யும். அப்போ இது கிளாஸ், நவுன் செய்கிற வேலையை செய்யறது நவுன் கிளாஸ். இது மோர் தேன் ஒன் வேர்டு இருக்கு, ஆப்ஜெக்டாக வந்துருக்கு. எது ஆப்ஜெக்ட் வேலை செய்யும்? நவுன் தான் ஆப்ஜெக்ட் வேலை செய்யும். மோர் தேன் ஒன் வேர்டில் வர்க் இருக்கா? பீயிங் இன் மை பாக்கெட்டில் வர்க் இல்லை. வர்க் இல்லாட்டா ஃப்ரேஸ். இது ஃப்ரேஸ், ஆப்ஜெக்ட் வேலை செய்யறது. எது ஆப்ஜெக்ட் வேலை செய்யும்? நவுன் தான் ஆப்ஜெக்ட் வேலை செய்யும். அப்போது வர்க் இல்லை, ஃப்ரேஸ், நவுன் ஃப்ரேஸ். இது பாருங்க, வெறும் ஒரே ஒரு வேர்டு நவுன். அடுத்தது ஹெல்ப் ஆர்ஃபன்ஸ். கலர் மாற்றி எழுதியிருக்கேன், புரிஞ்சுக்கோங்க. ஹெல்ப் ஆர்ஃபன்ஸ். ஆர்ஃபன்ஸ்னா ஆதரவற்றவர்கள்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. ஆதரவற்றவர்களுக்கு உதவுங்கள். வர்க்கை பார்த்து யாருக்கு யாரிடம்னு கேள்வி கேட்டால் வருவது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு உதவணும்? ஆர்ஃபன்ஸ், ஆதரவற்றவர்களுக்கு உதவுங்கள். யாருக்குன்னு கேள்வி கேட்டால் வருவது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். எது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வேலை செய்யும்? நவுன் தான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வேலை செய்யும். அப்போ ஆர்ஃபன்ஸ் நவுன். ஹெல்ப் அன்சப்போர்ட்டட் பீப்புள். ஆர்ஃபன்ஸ் என்னன்னு சொல்லலாம் நம்ம? ஆதரவற்ற மக்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? உதவுங்கள். யாருக்கு உதவணும்? அன்சப்போர்ட்டட் பீப்புள், ஆதரவற்ற மனிதர்களுக்கு உதவுங்கள். எத்தனை வேர்டு? அன்சப்போர்ட்டட் பீப்புள்ன்றது ரெண்டு வேர்டு. மோர் தேன் ஒன் வேர்டு வந்துட்டாலே ஒன்று ஃப்ரேஸ் அல்லது கிளாஸ். அன்சப்போர்ட்டட் பீப்புள், இதில் ஏதாவது ஒர்க் இருக்கா பாருங்க? கிடையாது. அன்சப்போர்ட்டட்லாம் ஒர்க் கிடையாது. புரியுதா? ஒர்க்கோட V3 அட்ஜெக்டிவ் வேலை செய்யாது. ஹெல்ப் அன்சப்போர்ட்டட் பீப்புள், ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஆதரவற்ற மக்களுக்கு உதவி செய்யுங்கள். யாருக்கு உதவி செய்யணும்? ஆதரவற்ற மக்களுக்கு உதவி செய்யணும். வர்க்கை பார்த்து யாருக்கு யாரிடம்னு கேள்வி கேட்டால் வருவது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். எது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வேலை செய்யும்? நவுன் தான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வேலை செய்யும். அப்போ இந்த குரூப் ஆஃப் வேர்டு என்னது? நவுன். இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸில் வர்க் இருக்கா? இல்லை. அப்போ ஃப்ரேஸ். அப்போ இது நவுன் ஃப்ரேஸ். அப்போ நவுன் ஃப்ரேஸ் என்ன வேலை செய்யுது? இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வேலை செய்யுது. அடுத்தது மை ஃபேவரட் கேம் இஸ் கிரிக்கெட். எனக்கு ரொம்ப பிடித்தமான விளையாட்டு கிரிக்கெட். இந்த சென்டென்ஸில் கிரிக்கெட்ன்றது என்னது? நவுன், நேம் ஆஃப் த கேம். இது ஒரு நவுன். நவுன் என்ன வேலை செய்யுது? இந்த சென்டென்ஸில் காம்ப்ளிமெண்ட் வேலை செய்யுது. எனக்கு பிடித்தமான விளையாட்டு, மை ஃபேவரட் கேம், சப்ஜெக்ட் என்னவாக இருக்கிறது? கிரிக்கெட்டாக இருக்கிறது. சப்ஜெக்டை பார்த்து என்னவாக அப்படின்னு கேள்வி கேட்டால் வருவது காம்ப்ளிமெண்ட். மை ஃபேவரட் கேம் இஸ், அண்டர்லைன் மட்டும்தான் பாருங்கள். இதில் தான் த பேட்ஸ்மேன்ஸ் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் டு டேக் ரன்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆட்டது, எனக்கு பேர் ஞாபகம் இல்லை பட்டத்தில். இந்த பேட்ஸ்மேன்லாம் விக்கெட்டுக்கு நடுவில் ஓடி ஓடி போய் ரன் எடுப்பாங்க. அந்த ஆட்டம் தான் எனக்கு பிடிச்ச ஆட்டம். அப்படின்னா அர்த்தம் கிரிக்கெட் சொல்கிறான்னு அர்த்தம். ஒரே ஒரு வேர்டு சொல்கிறதா நவுன். எத்தனை வேர்டு சொல்லிருக்காங்க பாருங்க? த பேட்ஸ்மேன்ஸ் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் டு டேக் ரன்ஸ். இத்தனை வேர்டு இருக்குது. இதில் எங்கேயாவது வேர்டு இருக்கா பாருங்க? வரப்பே இல்லை. ஸோ ஒன்றுக்கு மட்டும் மேற்பட்ட வேர்டாக இருக்குது. நவுன் செய்கிற வேலையை செய்யறது, ஆனால் வர்பே இல்லை. வர்பே இல்லைன்னா ஃப்ரேஸ். அது நவுன் செய்கிற வேலையை செய்யறதுனால நவுன் ஃப்ரேஸ். இந்த சென்டென்ஸ் நவுன் ஃப்ரேஸ் என்னவா வந்துட்டு? காம்ப்ளிமெண்ட்டாக வந்துட்டு. இதுவே கிளாஸாக சொல்கிறது பாருங்கள். மை ஃபேவரட் கேம் இஸ் தட் த பேட்ஸ்மேன் ரன் பிட்வீன் த விக்கெட்ஸ் டு டேக் ரன்ஸ். இந்த இடத்துல பாருங்கள், ரன்னிங் அப்படின்றது வர்பு கிடையாது. வர்பத்தில் ஐஎன்ஜி போட்டோம். வர்பக்கத்தில் ஐஎன்ஜி வந்ததுன்னா முன்னாடி ஆமிசா வாசா பி ஷர்பியோ அல்லது ஆபீன் ஆபீன் ஆபீனோ வந்ததுன்னா தான், விலோபீனோ வந்ததுன்னா தான் அந்த வர்பு கண்டினியூஷன்ஸ் சொல்ல முடியும். இந்த இடத்துல இது வர்பு கிடையாது. அப்போ இங்கே பாருங்க, மை ஃபேவரட் கேம் இஸ் தட் த பேட்ஸ்மேன் ரன் பிட்வீன் த விக்கெட் டு டேக் ரன்ஸ். எனக்கு மிகவும் பிடித்தமான விளையாட்டு எதுவென்றால், அதாவது ஆட்டக்காரர்கள்
விக்கெட்டுகளுக்கிடையே ஓடி ரன்களை எடுப்பது. இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸில் வர்ப் இருக்கா பாருங்க, ரன்ன்ற வர்ப் இருக்கு. புரியுதா? ஸோ என்னது என்னுடைய ஃபேவரட் கேம் என்னவாக இருக்கிறதுன்னு கேள்வி கேட்டால் வர பதில் இது. இந்த பதில் சப்ஜெக்டை பார்த்து என்னவாக இருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டால் வர பதில் காம்ப்ளிமெண்ட். அந்த எது காம்ப்ளிமெண்ட் வேலை செய்யுது இந்த சென்டென்ஸில்? நவுன் காம்ப்ளிமெண்ட் வேலை செய்யுது. கிரிக்கெட்ன்ற நவுன் காம்ப்ளிமெண்ட் வேலை செய்யுது. அந்த கிரிக்கெட்டை இந்த மாதிரி எழுதிருக்கோம். ஒன்றுக்கு மேற்பட்ட வேர்டாக எழுதிருக்கோம், மோர் தென் ஒன் வேர்ட். வர்ப் இருக்கா மாதிரி எழுதிருக்கோம். ஸோ வர்ப் இருக்கு, ஒன்றுக்கு மேற்பட்ட வேர்டு வர்ப் இருக்கு. அப்போ என்ன பேர் இருக்கு? கிளாஸ்னு பேர். இங்கே மோர் தேன் ஒன் வேர்டு இருக்கு, ஆனால் என்ன கிடையாது? வர்ப் கிடையாது. அப்போ ஃப்ரேஸ் இது. அப்போ இது ரெண்டும் என்ன வேலை செய்யறது? காம்ப்ளிமெண்ட் வேலை செய்யறது, நவுன். அப்போ இது வர்ப் இல்லை, ஃப்ரேஸ். நவுன் ஃப்ரேஸ் காம்ப்ளிமெண்ட் வேலை செய்யறது. சாரி, இந்த இடத்துல நவுன் கிளாஸ் காம்ப்ளிமெண்ட் வேலை செய்யறது. மை ஃபேவரட் கேம் இஸ் கிரிக்கெட். நவுன், ஒரே ஒரு வேர்டு, அதுவும் காம்ப்ளிமெண்ட் தான். அடுத்தது, ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் அக்செப்டன்ஸ். நான் சம்மதத்திற்காக காத்து கொண்டிருந்தேன். எதற்காக காத்து கொண்டிருந்தேன்? வர்ப்பை பார்த்து எதற்காக அப்படின்னு கேள்விக்கிட்ட வருவது அட்ஜென்ட். இங்கே எது அட்ஜென்ட் வேலை செய்யறது? அக்செப்டன்ஸ்னு நவுன் செய்யறது. நான் சம்மதத்திற்காக காத்து கொண்டிருந்தேன். வர்ப்பை பார்த்து ஏன், எங்கே, எப்படி, எதற்கு அப்படிலாம் கேள்வி கேட்டால் வரவது ஏன், எங்கே, எப்படி, எதற்குனால என்னால் ஒரே இடத்துல தான். ஏன், எங்கே, எப்படி, எப்பொழுதும் கேள்வி கேட்டால் வருவது அட்ஜென்ட். அப்போ ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் அக்செப்டன்ஸ். நான் சம்மதத்திற்காக காத்து கொண்டிருந்தேன், ஒரே ஒரு வேர்டு, அட்ஜென்ட். ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் அக்செப்டன்ஸ். நான் அவனுடைய சம்மதத்திற்காக காத்து கொண்டிருந்தேன். நான் எதற்காக காத்து கொண்டிருந்தேன்? அவனுடைய சம்மதத்திற்காக. எதற்காகன்னு கேள்வி கேட்டால் ஏன் காத்து கொண்டிருந்தேன், எதற்காக காத்து கொண்டிருந்தேன் கேள்வி கேட்டால் வரும்போது ரெண்டு வேர்டு, ஒரு வேர்டுக்கு மேலே இருக்கு. ஆனால் இதில் வர்பு இல்லை. வர்பு இருந்தால் கிளாஸ், வர்பு இல்லாட்டா ஃப்ரேஸ். எதற்காகன்னு கேள்வி கேட்டீங்கன்னா அக்செப்டன்ஸ்ன்றது அவனுடைய சம்மதம்ன்றது நவுன், நவுனோட வேலையை செய்கிறது. ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட வேர்டாக இருக்குது, அதில் வர்பு இல்லை, அப்போ ஃப்ரேஸு. நவுனோட வேலையை செய்யறதுனால இது நவுன் ஃப்ரேஸ், இஸ் அக்செப்டன்ஸ். அந்த நவுனோட வேலை இந்த சென்டென்ஸ்ல அந்த நவுன் ஃப்ரேஸ் இந்த சென்டென்ஸ் என்னவா வந்திருக்கு? அட்ஜென்ட்டாக வந்திருக்கு. அடுத்தது, ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் வாட் யூ வுட் சே. அவன் என்ன சொல்வான் என்பதற்காக நான் காத்து கொண்டிருந்தேன். ஐ வாஸ் வெயிட்டிங், நான் காத்து கொண்டிருந்தேன். மெயின் கிளாஸ் இருக்க வர்ப்பை பார்த்து கேளுங்க. மெயின் கிளாஸ்ன்ற திடீர்னு சாருங்களாம் யோசிக்காதீங்க. காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் பாருங்க. ஐ வாஸ் வெயிட்டிங், நான் காத்து கொண்டிருந்தேன். எதற்காக காத்து கொண்டிருந்தேன்? ஏன் காத்து கொண்டிருந்தேன்? வர்ப்பை பார்த்து ஏன், எதற்காகன்னு கேள்வி கேட்டால் வருவது அட்ஜென்ட். ஸோ ஃபார் வாட் யூ வுட் சே, அவன் என்ன சொல்லுவான் என்பதற்காக காத்து கொண்டிருந்தேன். இந்த வர்ப்பை பார்த்து ஏன் அல்லது எதற்குன்னு கேள்வி கேட்டால் வருவது இது. இது என்ன வேலை செய்யறது? நவுன் செய்கிற வேலையை செய்யறது. சரி, ஒன்றுக்கு மேற்பட்ட வேர்டு இருக்கா? ஒன்றுக்கு மேற்பட்ட வேர்டு இல்லையா? மோர் தேன் ஒன் வேர்டு இருக்கு. சரி, மோர் தேன் ஒன் வேர்டு வந்துட்டாலே ஒன்றது கிளாஸாக இருக்கணும் அல்லது ஃப்ரேஸாக இருக்கணும். இப்போ இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸில் வர்பு இருக்கா பாருங்க, வுட் சே அப்படிங்கிறது வர்பு. அப்போ வர்பு இருக்கு, நவுனோட வேலையை செய்யறது. வர்பு இருக்கிறதுனால கிளாஸு, நவுனோட வேலையை செய்யறது, அதனால நவுன் கிளாஸ். இதுவும் மோர் தேன் ஒன் வேர்ட், வர்பு இல்லை, ஆனால் ரெண்டு வேர்டாக இருக்கு. ஃப்ரேஸு என்ன வேலை செய்யுது? நவுன் வேலை செய்யுது. அப்போ நவுன் ஃப்ரேஸ். அக்செப்டன்ஸ் வெறும் ஒரே ஒரு வேர்டு நவுன். அப்போ நவுன் அட்ஜென்ட்டோட வேலையை செய்யறது, நவுன் ஃப்ரேஸ் அட்ஜென்ட்டோட வேலையை செய்யறது, நவுன் கிளாஸ் அட்ஜென்ட்டோட வேலையை செய்யறது. புரியுதா? சரி, என்னால் முடிஞ்ச மட்டும் நடத்திருக்கேன், வெவ்வேறு கலர் நடத்திருக்கேன். வீடியோ புரியாத 2 தடவை 3 தடவை பாருங்கள். இஃப் யூ வாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பர்டிகுலர் சாப்டர் வெரி கரெக்ட்லி, நான் சொன்ன மாதிரி சென்டென்ஸ் பேட்டர்ன் தனிப்பட்ட பாடம் மனப்பாடம் சொல்லணும், ஆன்சர் சொல்லணும். சென்டென்ஸ் பேட்டர்ன் கரெக்டாக சொல்லணும்னா இந்த டேபிள் மனப்பாடம் பண்ணணும். தென் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சிம்பிள் கிளீனாக புரியணும், கிளாஸ் என்னன்னு புரியணும், ஃப்ரேஸ் என்னன்னு புரியணும். புரியுதா? அதெல்லாம் தெரியாமல் இதை எடுத்து பார்த்துட்டு வீடியோ புரியலன்னு சொல்லிட்டு சார் மேலே யாரும் கோச்சுக்காதீங்க. சரி, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாமா? குட் நைட்.